This video is a part of the PhD research work of Jayashree MP at Banaras Hindu University, Varanasi under the guidance of Professor Dr. Kalyan Ghade. The topic of research is connected with the socio-cultural relevance of coconut. In this episode, let us know about a few proverbs related to coconut in Tamil and Hindi languages, elaborated by Professor Srimati Meenakshi Bharati and Srimati Shakuntala Mishra. தென்னைகளை பற்றிய சில பழமொழிகளை பார்க்கலாம். தென்னையை வச்சன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு சொல்லுவான். ஏன்னா தென்னை மரம் சீக்கிரமே பலன் கொடுத்துரும், ஆனால் பனை மரம் ரொம்ப காலமாகும். சமூகத்தில் சொத்தையெல்லாம் விற்றுட்டு பெற்றவங்களை தெருவில் விடுற பிள்ளைகளை பற்றி அவங்க புலம்புறது உண்டு. டேய், உன்னைய பெற்றதுக்கு ஒரு தென்னையை பெற்றிருக்கலான்டா. காரணம் என்னென்னா, பெற்ற பிள்ளையை விட வச்ச பிள்ளை காப்பாற்றும் அப்படின்னு வருஷம் பூரா தென்னையிலிருந்து வர்ற பொருள்களை வச்சு அவங்க வருமானம் தேடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தென்னையை பற்றி பழமொழி. ஆனால் வேடிக்கை என்னென்னா, இதே மாதிரி பெத்த பிள்ளைங்களும் புலம்புறதுக்கும் தென்னை ஒரு பழமொழி கொடுக்குது. தென்னை மரத்தில் பாதியாக என்னை பெத்து போட்டியடி பாவி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. தென்னை மரத்தை பற்றி இன்னொன்று, தென்னை மரத்தில் ஏறினா பனை மரத்தில் நெறி கட்டுங்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தென்னை மரத்தில் ஏறும்போது பூச்சி போட்டு கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு எண்ணெய் தடவிக்குவாங்க. ஆனால் அதனால் தென்னை மரத்தில் ஏறி இறங்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த எண்ணெயை தாண்டி அது உள்ளே போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். அடுத்து பனைமரத்தில் ஏறும்போது அந்த பலன் தெரியும். அதுதான் இந்த பழமொழி. எல்லாத்தையும் விட அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாத ஒன்று நாயுருட்டிய தேங்காய். அதாவது நாய்கிட்ட ஒரு தேங்காய் கிடச்சா அது உருட்டி விளையாடும். அதுக்கும் பயன்படாது, அடுத்தவங்களுக்கும் பயன்படாது. அதனால் வாழ்க்கையில் பயன்படாமல் ஒரு பொருளை தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க உதவாக்கரைகளை பற்றி இந்த வைக்கல் படை படைத்த நாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழமொழி. இதை பழமொழி நானூறுங்கிற இலக்கியத்திலேயே நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா தென்னை எவ்வளவு சிறப்பாக பழமொழியில் இடம்பெற்றிருக்குங்கிறத நம்ம உணரலாம். बंदर के हाथ में नारियल